வணக்கம் தேட்டர் ஃபோர்ட். மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ஒரு அதர் லாங்குவேஜ் படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 crore மேலே கலெக்ட் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து 10 crore கிட்ட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதோடைய பாட்காஸ்ட் தான் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு நல்ல சினிமாவாக ஒரு பாட்காஸ்ட்டை போட்டுருவோமே, ஒரு டீட்டெயிலாக பேசிடுவோமே அப்படின்றக்காக தான். ஸோ இந்த காணொலியில் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆச்சா ப்ரோ? ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நம்மளோட இணைஞ்சிருக்காரு திரு வீசா. வணக்கம் வீசா. வணக்கம் வணக்கம். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. டைரக்டாவே போயிட்டீங்களா? ஆமா, இனிமே இதை வந்து நீங்க வந்து லவ்வர்ஸுக்கு மட்டும் போடக்கூடாது. ஆமா, இனிமே இந்த சாங்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சமர்ப்பணம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மாற்றப்பட்டது. ஆமா, மாற்றப்பட்டது. இது என்ன, இதுக்கு மேல இவன் கிடையாது, இதுக்கு மேல இதற்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி. ஆமா, அது நாடகத்துல திடீர்னு ஹீரோ மாத்துவாங்க இல்ல, இவருக்கு பதில் இவர், அந்த மாதிரி இன்னைக்கு காதலர்களுக்கு பதிலா நண்பர்கள். ஆமா ஆமா, நான் பார்த்து எப்படி ஆமா போன வாரம் பார்த்தேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆனா எஃபெக்ட்ல தான் இருக்கு ப்ரோ. ரெங்குது ப்ரோ காதுக்குள்ள மாறி மாறி. ஆமா, மீண்டு வர முடியல. நீங்க வேற ப்ரோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் தான் சொன்னாப்ல, மலையாளி நண்பர், கூட வேலை பார்க்கிறவரு. படம் நான் வந்து ஒரு மொக்க தியேட்டர்ல பாத்துட்டேன், எனக்கு இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு, படத்துக்கு போமா அப்படின்னாப்ல. 2வது தடவை பாக்குற அளவுக்கு அவ்வளவு நல்லாவா இருக்கு அப்படின்னு. நீங்க வேற தலைவா, நீங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரி, நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை இதை எதுவுமே கேட்கல. மஞ்சுமல் பாய்ஸ் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா பெருசா ஒன்னும் அத பத்தி தேடலாம் கிடையாது, ரிவ்யூ எதுவும் பாக்கல. சும்மா அப்படியே வேட முகத்துல கிளம்பியாச்சு. பக்கத்துலயே ஒரு தியேட்டர்னு இருக்கிற பசங்க எல்லாம் கூட்டிட்டு கிளம்பியாச்சு. இதுல ஒரு கூத்தாயி போச்சு. என்னன்னா, படத்துக்கு போய் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துதான் பிவிஆர் மால்ல பாத்துக்கு இருக்கான். வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, பிஜிஎம் காணா. அப்புறம் நாங்க ஏதோ பின்னாடி திடீர்னு அந்த விழுகிறது மட்டும், பேஸ் மட்டும் கேக்குது, பேஸ் ட்ரபிள், அந்த அது மட்டும் கேக்குது. என்ன ஏதோ டிரான்ஸ், ஆமா டிரான்ஸ் எதுவும் போடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இப்போதான் 20 நிமிஷம் பாத்துட்டான். என்ன ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னா, பக்கத்துல இவ்வளவு நேரம் இருந்து ஒரு பாடி எந்திரிச்சிருச்சு அப்படின்னு நம்மால பக்கத்துல படம் பார்த்தாரு. பாட்டை காணாண்டா, ஏதோ ஒரு பாட்டு வருண்டா அப்படின்னாப்ல. ஏண்டா படம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு, இப்ப சொல்ற பாட்டை காணாமனே. இல்ல, நான் சின்ன தியேட்டர்ல பார்த்தேன்ல, பிவிஆர்ல வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 பேர் பின்னாடி இருந்து கத்துனா ஊன்னா மொத்தம் வந்துருச்சான். ப்ரோ பாட்டு வருமா ப்ரோ, பிஜிஎம் விட மாட்டேங்குது, வாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆமா, உலகத்துல முதல் தலைவன்ற மாதிரி போய் சண்டை ஓட்டு, என்னடா பிஜிஎம் சண்டை ஓட்டு 20 நிமிஷம் திரும்ப முதல்ல இருந்து போட்டாங்க ப்ரோ படத்தை. நீங்க வேற டைட்டில் கார்டுல இருந்து அப்படியா? ஓமனி 20 நிமிஷம் படம் முடிச்சு திரும்ப முதல்ல இருந்து பாத்துட்டு இருந்தான். ஆமா, முதல்ல திரும்ப போட்டா. முன்னாடி வந்து டைட்டில் கார்டு எல்லாம் போடும் போது சும்மா இருந்தாங்க, என்னடா மொக்க ஆடியன்ஸா இருப்பாங்க எவ்வளவு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் 2வது தடவை பிஜிஎம் எல்லாம் போட்டு வந்துச்சுல, ஒரே வாரம் தான் பிஜிஎம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஊதான். ஆமா, நம்மாலு செமையா இருந்துச்சு ப்ரோ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா நான் எப்படின்னா வந்து முன்னாடி தெரியும், நம்ம ஏற்கனவே ரோமான்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம எங்க வீட்டுல. ஆமா ஆமா, நம்ம பார்த்தோம். நீங்க தானே சொன்னதுமே, எனக்குமே சொன்னது. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கு, தயவு செய்து போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு. ரோமான்சம் வந்து பார்த்து முடிச்சிட்டு, இது மஞ்சுமல் பாய்ஸ் சொல்றீங்களா? ஆமா, மஞ்சுமலுமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதானே. அதான் ரோமான்சம் பார்த்துட்டு திருப்பி இது மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து விடுறாங்க. ஒரு சேம் டச் வந்து இருக்கு, ஏன்னா அது ஒரே மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களாம் ஃபார்வர்ட் பண்ணுவோம், இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பெருசா கண்டுக்கறல. யூஸ்வலா நமக்கு வேற ஒரு ஷெடியூல் இருந்துச்சுனால அதை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்புறமாட்டி படம் வந்து நம்ம நண்பர் ரொம்ப ஒரு சினிமா பிரியரு, கண்ணன் பேரு அவரு வந்து மெட்ராஸ்ல இருக்காப்புல, பாத்துட்டாப்புல படம். பாத்துட்டு வந்துட்டு மிரட்டி விட்டாங்க, தயவு செய்து பாத்துரு படத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாப்புல. சரி, அதுக்கப்புறமாட்டி சரி இதுக்கு மேல பொறுமையா இருந்தா பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல போய் ஐநாக்ஸ் எல்லாம் பார்த்தேன் நானு. இப்படிதான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஆக்சுவலா முன்னாடி போனது மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆமா, அவங்க கண்டென்ட போட்டு ஸ்பாய்லரை போட்டு கண்மணி அன்போடு காதலன் பாட்டை போட்டு
ஊருக்கே தெரிய வச்சு விட்டாங்க என்னடா இது அப்படின்னு. என்னதுன்னு சொல்லிட்டு பூராமே தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை நம்ம எதுவுமே பார்க்காம நீங்க காலையில மெசேஜ் பண்ணீங்களா தயவு செய்து போய் பாத்துருங்க அப்படின்னு. ஆமாமா. அதுக்கப்புறம் நம்ம மலையாளி நண்பர் வேற சொல்லிட்டாரா, அப்ப எனக்கு வண்டி எடுறா நீ போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆமா போய் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஆனா அவங்க வந்து இது வந்து கமலஹாசனுக்கு பெரிய ட்ரிபியூட். ஆமா நம்மளுக்கு வந்து தெரியல கிடைச்சிருக்காது. ஆமா ப்ரோ நைஸா குத்தி விட்டான் ப்ரோ. அவன் எப்படி ட்ரிபியூட் அவனோட இன்டர்வியூலாம் பார்த்தேன், டைரக்டரோட இன்டர்வியூலாம். இன்டர்வியூலாம் பார்த்தோம்னா அவன் ஆமா நான் கமல் சாரோட தீவிரமான ஃபேனு, டைரக்ஷனுக்கு அப்படி ஒரு ஃபேனு, நடிப்பை தவிர டைரக்ஷன்ல அவரை எனக்கு இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும். அது குணா கேவ்ஸ பத்தின்றது வந்து பயங்கரமா சொல்லியிருந்தான். குணா படம் இது பண்ணாங்க அது பண்ணாங்க, எனக்கெல்லாம் ஒரே இதாகி போச்சு. இது என்னன்னா பஞ்சாயத்து இப்ப எல்லாரும் ப்ரோ பாத்தீங்களா குணா எப்படி எடுத்திருக்காரு, மாஸ்டர் பீஸ் ப்ரோ கமலஹாசனு. ஏய் தளபதியோட கிளாஸ் விட்டது இப்ப வந்துட்டு அது இதுங்கிறேன். அதுல இன்னொரு ஒண்ணு பார்த்தேன், ஷூட்டிங் எப்படி எடுத்திருக்காங்க குணா, அதுல கமலஹாசனை கயிறு கட்டி உள்ள இறக்கிருக்காங்க. ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா உள்ள ஒன்ஸ் போயிட்டோம்னா 1க்கு 2க்கு எதுக்கும் வர முடியாதான். படம் ஷெட்யூல்லாம் முடிச்சிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா ப்ரோ. இந்த குகையில இத்தனை பேர் செத்துருக்கான், இவ்வளவு கஷ்டம். அந்த கிச்சன் டெபிள்ஸ் கிச்சன் எல்லாம் கேள்விப்பட்டு நம்மளால உள்ள இறங்கியிருக்கான், எல்லாம் தெரிஞ்சு இறங்கிருக்கான். இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. அப்ப கமல்ஹாசன் எல்லாம் நம்மளால பெரிய பெரிய ஆளுங்க அவரு. பிக் பாஸ் பேரை எடுத்துட்டு உட்காந்துருக்காப்ல. பிக் பாஸ் கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ, அது வந்து வருமானம் வருது பண்ணலாம். ஆமா பேரை கெடுத்துட்டு இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரியே இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா 32 வயசுல என்னமோ அந்த படம் பண்ணாராம். ஆமா 32 வயசு அந்த படம் பண்ணும் பொழுது ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றது, நம்மளுக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் தான் இருக்கு அந்த வயசை தொடர்றதுக்கு. நம்ம இன்னும் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. 100ல ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தன், அந்த ஒருத்தன் நம்ம தமிழ் சினிமா கிடைச்சிருக்காருன்றது ஏத்துக்கிறோம். ஆமா இப்ப நம்ம வந்து கொண்டாடுறோம்ல ப்ரோ, செட்டுன்ட்டாங்க ப்ரோ. எனக்கெல்லாம் மனசு கேட்கல. அவன் அங்க எது செட்டு எது எப்படி எங்க லைட் வச்சாங்க ப்ரோ. அந்த சினிமாட்டோகிராஃபர் இவங்க எல்லாம் பிடிக்கணும், எடிட்டர் சினிமா ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச இந்த பிஜிஎம் போட்ட மியூசிக் டைரக்டர் எடிட்டர் எல்லாமே இந்த படம் நினைக்கிறேன் ப்ரோ. ரொமான்சமுக்கு விதை கேங்க. அப்புறம் அந்த எடிட்டர் வந்து இந்த படம் எடிட்டர் ப்ரோ. அது என்ன நம்ம டொவினோ தாமஸ் ஒரு படம் இருக்குல்ல, தலுமலாவா? தலுமலா எடிட்டர் நினைக்கிறேன் ப்ரோ. அந்த டைரக்டர் தலுமலா டைரக்டரா ப்ரோ, அந்த கார் ஓட்டிட்டு வருவார்ல ஒரு குவாலி. ஆமா டைரக்டர் அவர் அதே கேங் தான். ஆமா சொன்னாங்க. மியூசிக் டைரக்டர் பேரு நம்ம நண்பர் தான் அவர் சொன்னாப்ல, அந்த மியூசிக் டைரக்டர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்குவாட் இருக்குல்ல, கண்ணூர் ஸ்குவாட். ஆமா கண்ணூர் ஸ்குவாட் மியூசிக் டைரக்டர். ஆனா எனக்கு அந்த ரொமான்சமுக்கு அவர் தான் போட்டாரான்னு கன்ஃபார்மா தெரியல. மியூசிக் டைரக்டர் ஆமா அவர் தான் நினைக்கிறேன். கொண்டுட்டாங்க அப்படியே பிஜிஎம் எல்லாம் டம்மு டும்மு. நம்ம கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ஜாலியா போகுதேன்ற மாதிரி இருந்துச்சு. எப்ப விழுந்தானே எனக்கு தெரியாது ப்ரோ. 2 செகண்ட்ல என்ன உள்ள போயிட்டான். நிறைய பேரு நேத்து திருப்பி செகண்ட் போனோம்ல, செகண்ட் கவுண்ட் போனோம்லையா, பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் பக்கத்துல ஒரு நண்பர் வந்து நண்பரோட நண்பர், அவர் வந்து டைட்டில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த ரோப் சீன் முடிஞ்ச பிறகு டைட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன். கடைசியில போன் எடுத்துக்கிட்டே இருந்தாப்ல. நீங்க 10 தலைக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, கடைசி வரைக்கும் சிம்போ காட்டல நம்மளுக்கு டென்ஷன் ஆயிப்போச்சு. அது மாதிரி அவர் போன் எடுத்து வச்சிட்டாரு. என்ன ப்ரோ எப்ப ப்ரோ டைட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில மஞ்சள் கலர் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு வாங்கல. அதோட இதுதான் டைட்டில்னு சொல்லி போனை எடுத்து வச்சுட்டு பக்கத்துல 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டவக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. ஆமா ப்ரோ, அது 2008 எழுதுறா 2006 8 எழுதுறான்னு சொல்லுவான். அதுதான் இருடா வரண்டா அப்படின்னு சொல்லி உள்ள போனா புடக்குன்னு விழுந்துட்டாங்க. ஆமா எனக்கு எல்லாம் ஆத்தாடி திடீர்னு விழுந்தோம் ஒரு பிஜிஎம் போட்டாங்க ப்ரோ. ஆத்தாடி எனக்கு அதுக்கப்புறம் ஹாரர் பிலிம் மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க வேற அவன் அந்த கழுத்தை பிடிக்கிற ஹாரர் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அது எத்தனை ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ செட்டுனா நம்பவே முடியல ப்ரோ. எனக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபீல் ஏதோ ஒரு கொகை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்ல மறந்துருச்சு. பேசுறான் ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டாங்களா, நம்மளுக்கு ஷூட்டிங்ன்றதே மறந்துருச்சு. கயிறை கட்டி உள்ள இறக்கிட்டு இருக்கேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படியே இருக்கேன், என்ன எங்க லைட்டிங் வச்சாங்க, எப்படி செட்டு போட்டாங்க. அது ஒரு கிராபிக்ஸ் காட்டினா இல்ல, தண்ணிக்குள்ள குதிக்க சின்ன வயசுல தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி குதிப்பா. தண்ணிக்குள்ள போனா சட்டார்னு விழுந்தான். ஐயோ
நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு ப்ரோ. இது ரியலா ஆக்சுவலா ஒரு கதை வந்து இது ஒரு கதை ஒரு ஃபேண்டசி அப்படின்ற போது நம்மளுக்கு ஓகே நம்பி இருக்கே மாட்டேன் ப்ரோ. இந்த ஓட்டம் ஓடி இருக்காது இந்த படம். உண்மையை சொல்ல போனா வந்து நயன்தாரா இவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து கத்துக்கிறேன். படம் எப்படி எடுக்கணும், சர்வைவல் படம் எப்படி எடுக்கணும், இதை பார்த்து கத்துக்கங்கடா. சும்மா சும்மா போட்டு. ஆமா ப்ரோ, மேக்கிங் வைஸ் படம் தரம் ப்ரோ. எங்க லைட்டிங் வச்சாங்க எனக்கு என்ன டவுட்டா இருக்கு ப்ரோ. இந்த செட் எப்படி போட்டான், எங்க லைட்டிங் வச்சான், எப்படி கேமரால இதெல்லாம் விழுந்துச்சு, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுல ஒருத்தன் அது எப்படி ஃபர்ஸ்ட் இவங்க எதுக்கு கல்யாணத்துல ஆடுறாங்க, கேங் இன்ட்ரோடக்ஷன், அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க ப்ரோ. எப்படி அது வருது. அதுக்கப்புறம் டக் ஆஃப் வைக்கிறாங்க, அந்த பஞ்சாயத்தை கொண்டு வர்றாங்க. கயிறுக்கும் போட்டி, அது ஆப்போனன்ட் தான் அவங்க, அது தெரியும்ல உங்களுக்கு. ஆமா, இவங்க ஆப்போனன்ட் தோந்துட்டாங்க. இல்ல ஆப்போனன்ட் கயிறு தான் இல்ல, அவங்க தான் ரியல் மஞ்சுமல் பாய்ஸ். ஆமா 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 ஆமா, அவங்க வேற. ஆமா ப்ரோ, அவங்க இன்டர்வியூ வேற தனியா பார்த்தேனா, மொத்தமா வந்திருப்பாங்க. ஆமா, அது அவங்க வந்து தகாஃபார் அங்க கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோத்துட்டோம். அப்ப நம்ம 2008 2006 ப்ரோ நடந்தது ப்ரோ இன்சிடென்ட். 2006 நம்ம எப்படி திரிறோமோ அதேதான். இந்த பேசுறது பேண்ட போட்டுக்கிட்டு சட்டெல்லாம் இப்படிதான் ப்ரோ போட்டுருக்காங்க ப்ரோ. நம்ம அந்த ஆல்பம் வச்சிருப்போம், ஆல்பம் பாப்பான் இல்ல, இதே ஆல்பம் எங்க வீட்டுல இருக்கு ப்ரோ. அதே இந்த ரவுண்டு கட்டு போட்ட ஆல்பம், இதே கலரு, இதே ஆல்பம் எங்க வீட்டுல இருக்கு ப்ரோ. பண்ணுச்சு. சாமா, அவன் போன்ல எல்லாமே எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். சூப்பரா கட்டினேன் ப்ரோ. அந்த அதே கலர் டி ஷர்ட், ஜெர்சி போடுறது, அந்த பெல் பாட்டம் பேண்ட்ல இது ப்ரோ. அந்த குண்டை ஒருத்தன் அப்படியே வந்து அந்த கார்ல இருக்க அந்த தம்பியா இறங்கு பேசவே மாட்டான் பாருங்க, மண்டே ஆட்டோமா பாருங்க, பயங்கரமா இருக்கும். சரி, அங்க இருந்து அப்படி வந்து வந்ததுக்கப்புறம் அந்த தகாபாரங்க எப்படி சிங் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் தரம் ப்ரோ. அதுக்கு அந்த அவன் குண்டை வராம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த அவன் பிடிச்சிட்டு இருக்கிற கால் இருக்காது. யாரு அந்த கடைசியில குண்டை தானே இழுத்து பிடிப்பேன். அதான் கடைசியா இதுக்கு நிக்கிறதா வந்து நிப்பான். ஆமா, இருக்கேன் ஒருத்தன் லூஸ் ஆயிட்டு வெளியே போனேன். அவன் எல்லாம் இவ்வளவு நேரம் சும்மா ஆளாக்கணும் நினைச்சேன். மாதிரி உள்ள வந்து லூஸ் அடிக்கடா அப்படின்னு லூஸ் அடிக்கிறான தேட்டர்லாம் வெடிச்சிருச்சு ப்ரோ. ஆமா, அதுல ஒரு ரெண்டு டைலாக் வந்துச்சுல, ஏன்பா நீ இதே மாதிரி புரியாம பேசுறியப்பா, நம்ம ஊருக்கு வந்த பசங்களை நம்ம தானே காப்பாத்தி என்ன பண்ணணும்னா ஒரே கிளாப்ஸ், நம்மளுக்கு எல்லாம் ஒரே பெருமையா போச்சு. நம்ம தானே தமிழ், அவங்க எல்லாம் மலையாளில. மலையாளி கூட்டம் நிறைய இருந்துச்சு. நான் இங்க பெங்களூர்ல பார்த்தேன், மலையாளி கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஒரே கிளாப்ஸ், ஒரே விசில், நம்மளுக்கு ஒரே பொறுமை சார். நம்ம அது ஒரு புரோட்டோ இது மாதிரி காட்டியிருந்தாங்க. ஜென்ரலா போலீஸ்னாலே அடிப்பாங்க, தமிழ்நாடு போலீஸ்னாலே இப்படித்தான் இருப்பாங்க மாதிரி காட்டியிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நல்லவையில காட்டியிருந்தாங்க. அப்புறம் அவங்களே மாறுற மாதிரி, எப்படின்னா நெகட்டிவ் சைட்ல இருந்து உசுரோட இருக்கான்னு என்ன பண்றாங்க, மேல இவங்க கஷ்டப்படுறாங்களே, அப்ப இவங்களுக்காண்டி ஏதோ பண்ணணும்னு காப்பாத்துறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஒர்த்து ப்ரோ. மேக்கிங்கு காசு கொடுக்கலாம் ப்ரோ, எவ்வளவு காசு வேணா கொடுக்கலாம். கவுண்ட் கூட போங்க, போய் பாத்துட்டு வாங்க. கவுண்ட் போனா நான் அந்த டிராமால இருந்து திடீர்னு கழுத்துல கைய வச்சா பாருங்க, எனக்கு திடீர்னு ஆத்தாடி நீங்க சொல்லாதீங்க ப்ரோ, பயந்து கிடக்கு எனக்கு அதை நினைச்சு பாக்க. அவன் எங்க எப்படி மேக்கப் போட்டானே தெரியல, கை கால்லாம் எலும்புலாம் முறிஞ்ச மாதிரி கிடந்த பாருங்க. என்னடா கை கால்லாம் எலும்பு இல்ல, இந்த அடி வாங்கின நீ எப்படா சாகலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா கையெடுத்து கழுத்தை பிடிச்சான் பாருங்க. இல்ல அது அவனே அறியாம திடீர்னு அவன் அவ்வளவு பெரிய இதுல இருக்கான். இல்ல ப்ரோ, அவனோட இது பார்த்தேன், அந்த இன்டர்வியூல ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அவன் என்ன சொல்றான், என்ன ஆச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நாங்க போனோங்கிறதே தெரியலன்ற அளவுக்கு தான் சொன்னாராம். போனோம் புரியல. அவங்க அந்த மாதிரி கொடைக்கானல் போனது, அந்த இன்சிடென்ட்லாம் நிறைய மறந்துருச்சுன்ற அளவுக்கு சொன்னாரு ப்ரோ. ரியல் ஆமா, ரியல்ல விழுந்தவர், உள்ள விழுந்தாரு. ஆமா, இதெல்லாமே எனக்கு சரியா ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏன் கழுத்தை பிடிச்சேன், அதெல்லாம் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படின்னா. ஆமா, அவன் நம்மால ப்ரோ, அவன் அந்த ரியல் லைஃப்ல விழுந்தவனை தூக்குனாப்ல சௌபின் ஷாகிர். ஆமா, ஒரிஜினல் ஆளு. ஆமா, அவரே ஹீரோ மாதிரி இருக்காப்ல ப்ரோ. நீங்க வேற அந்த பழைய கடைசியில கிரெடிட்ஸ்ல போட்டாங்கல்ல, அர்ஜுனா அவார்டு ஏதோ கொடுத்தாங்கல்ல, இது ஏதோ தீர செயல்களுக்கு புரிஞ்சதுனால அப்பா அவார்டு கொடுத்துருவாங்க. 2007 அதாவது கொடுத்துருவாங்க அவனுக்கு. ஆமா ப்ரோ, இந்த இவர் என்னன்னு தெரியல ப்ரோ. நீங்க அந்த அதுல நடிச்சிருந்தாப்ல அந்த பரவா ப்ரொடக்ஷன், இது சௌபின் ஷாகிர். சௌபின் ப்ரோ, அவன் என்ன ப்ரோ படம் எடுக்கிறான் ப்ரோ, என்ன ஆக்டர்னே தெரியல ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, மிரட்டிட்டான் ப்ரோ.
அவனுக்கும் ஒரு கதை அமைது பாருங்க. ரொமான்சம் பண்றேன் வருஷத்துக்கு ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு அடிக்கிறான். ரோமன் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாரு பத்தியில, மண்டே அடிக்க தலையாட்டிட்டு ஒரு வாக்கு வருவாப்லையா, டான்ஸ் ஆடிட்டு செம்மையா இருக்கு ப்ரோ. ஆமா, டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வருவாங்க இல்ல, சான்ஸ் இல்ல, அதெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க வேற மாதிரி ப்ரோ. அவருக்கு நல்ல கதைக்களமும் நல்லா இருக்கு, நல்லா சூஸ் பண்றாப்ல. இதுல இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, சினிமாக்குன்னு சில பேரை இது எழுதி விட்டுருப்பாங்க இல்ல, சினிமாக்குன்னு பெத்து விட்டுருக்காங்க பாருங்க, அந்த கேட்டகரி ப்ரோ. ஆமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்ல, இதுக்குன்னே பெத்து விட்டுருக்காங்க, அந்த மாதிரி அளவர் நல்லா பண்ணிருந்தாப்ல உண்மையிலே. அந்த உள்ள அது இந்த எமோஷனல்ஸ கேரி பண்ணிருந்தாருல, அது உண்மையிலே அவ்வளவு அழகா கடத்தி இருந்தாரு. நீ என்ன பண்ணிருப்ப, நான் போயிருப்பேன் யோசிக்காம. மழை வந்தோன்னு ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு பாருங்க, அது ட்ரோன்ல அதை காட்டினா பாருங்க, குணாக்கு அவன் ஒரு பயத்தை உண்டாக்குறதுன்னு பிஜிஎம் எல்லாம் போட்டு அதோட ஆழத்தை காட்டியிருந்தேன் பாருங்க, வேற மாதிரி ப்ரோ. சொல்ல அப்படியே இன்னுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கேன் நான் அப்போல இருந்து. இப்ப ஆனா கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பேஸ்புக் இதுல, அப்படி இதுல என்ன இருக்குன்னு நீ இதை இவ்வளவு பெருசா பேசுனேன்னு தெரிச்சு பேரு உனக்கு அவ்வளவுதான் மாதிரி. இதெல்லாம் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு. ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னா என்ன அவ்வளவு ஒண்ணும் ஒர்த்து இல்ல, கடைசியில கிளைமேக்ஸ்ல இருக்கிற சாங் எடுத்துட்டோம்னா ஒண்ணுமே இல்ல, சாங் இருக்கிறதுக்காக வைக்கிறோம்ன்றதான வச்சு படமே ஓடுது. வேணுக்குன்னு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டா சாங்ல ஒண்ணுமே இல்ல. இல்ல நான் இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு விஷயம் பார்த்தேன் நானு. அது ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு சீட் எட்ஜ்டு த்ரில்லரு, ஒரு விறுவிறுன்னு போற ஸ்கிரீன் பிளே, இதுதான் சினிமா அப்படின்னு நினைக்கிறது ரசிகர் ரசனை இல்லடா, மனவியாதிடா. அது மட்டும்தான் சினிமா, அது மட்டும்தான் தரமான சினிமா நினைச்சா அது ரசனை இல்லடா, மனவியாதி. அதுதான் இவரு மார்டின் ஸ்கார்செஸே ஒரு இது சொல்லிருப்பாப்ல, எவ்ரி ஃபிலிம் வி மேக் இஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன். எல்லாத்துக்கான படம் நம்ம எடுக்க முடியாது. எல்லா படமும் எல்லாத்துக்கான படம் கிடையாது. ஆமா, ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, ஒருத்தனுக்கு புரியுறது இன்னொருத்தனுக்கு புரியாது. கமல் படமா இருந்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் குணா எடுக்கிறாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குணா எடுத்து இப்ப ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் அவர் பண்ண சினிமா. தளபதியை மறந்துடுவாங்க ப்ரோ. தளபதி இல்ல மறக்க முடியாது, தளபதி ஒரு வேற மாதிரி. தளபதி பார்த்துதான் வெற்றிமாறனே படம் எடுக்க ஆரம்பிச்சாப்ல. நம்ம என்ன இது தளபதி பார்த்துட்டு அப்ப டைரக்டர் பாக்கணும், அப்படி ஒரு அதுக்குன்னு சொல்லலாம். ஆனா தளபதியை ஓட்டிட்டாங்க, நம்ம குணா ஓட்டல. இல்ல சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாருல, நம்மளுக்கு டப்பு மணி இதுதான் ஃபர்ஸ்ட். ஆடியோ லான்ச்ல அதான் சொன்னார்ல, நம்மளுக்கு முதல்ல டப்பு தான், அப்புறம் தான் அது மாதிரி. அவர் கமர்ஷியல்னா அப்ப 2 பேருமே தான் தீர்மானிச்சிட்டாங்கல்ல, நீங்க உங்க லைன்ல போங்க, நான் என் லைன்ல போறேன், நான் சினிமாவை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போறேன், நீங்க வியாபாரம். சந்தோஷமாதான ப்ரோ இருக்கு அந்த ஆளுக்கு. அப்ப கிடைக்காத ரெகக்னிஷன், அவன் மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பார்ல, சும்மா நான் இவ்வளவு பண்றேன் ஒன்னும் இது பண்ற மாட்டேறான் இல்லன்னு. இப்போ ஒருத்தனை கிளம்பி வர்றான் பாருங்க, ட்ரிபியூட் கிளம்பும் போது. இல்ல இது வாலி ஒரு தடவை சொல்லுவார்ல, இந்த கமலஹாசன் ஒருத்தன் தான் மரத்தை சுத்தி பாட்டு பாடாம இருக்கிறது, அவன் பண்ண மாட்டான் சார், கடைசி வரைக்கும் அவன் இப்படியே இருந்தா சார் சாவான் அப்படின்னுவான். இல்ல அது மாதிரி அது அவ்வளவுதான் ப்ரோ. அந்த பிரெயின், அது இந்த பிரெயின் தான். இது விஜய் சேதுபதி மாதிரி அந்த மண்டைக்குள்ள என்னதான் இருக்குன்னு நான் பாக்கணும். அது மாதிரி நீங்க சொல்றது எத்தனை வருஷம் ஆச்சு படம் எடுத்து? குணா எங்க அம்மா சொன்னா, எங்க அம்மா வேலைக்கு போகும்போதுன்னாங்க. ஆமா, அப்ப குணான்னு சொன்னாங்க, ரொம்ப பெரிய படம். நான் என் படத்தை பார்த்தா ஒரே தலைவலி வந்துருச்சுடா அப்படின்னாங்க. இப்ப நினைச்சேன், ஆமா அப்ப ஆர்டிஸ்டிக்கே நம்ம குடும்பம் என்ன நினைப்பாங்க, படம் போனோமா பார்த்தோமா, நல்லா ஒரு 4 பாட்டு இருக்கா, கதையா இருக்கானு, வேணாமா அபிராமி நாங்கிறேன் ஓடுறேன் இப்படி மோசமான படம். சரி இல்லையா, என்னத்த எடுத்தாங்க குணான்னு ஒண்ணு இல்ல, 1 கோடி லூசுன்ட்டாங்க குணா மாதிரி பண்ணிருக்காரு குணாவை. ஆமா, குணா லூசுன்ட்டாங்க, என்ன லூசு அது அப்படின்ட்டாங்க. லூசு பொண்ணை தூக்கிட்டு போயிருச்சு, ஏன்னா குரங்கு வாழைப்பழத்தை தூக்கிட்டு போன மாதிரி பேசு. ஓ அப்படியே ரிவ்யூ வந்துச்சா அந்த காலகட்டத்துல? எனக்கு ப்ரோ நான் இந்த அபிராமின்னு நான் இந்த படம் பார்த்தோம்ல, நம்ம அது என்ன விஷால் படம் ஒன்று இருக்குல்ல, விஷால் படம், அதுல அப்படி அபிராமி வருவாங்க. எனக்கு அப்பதான் இது குணானே தெரியும். அப்ப இதுல பார்த்த வீதி பார்த்து இருக்க பூத்து இருக்கேன்னு வரும்ல, அதோட அந்த இது கேட்கவும் இது அபிராமி கமலஹாசன் படத்துல வர, அப்பதான் இந்த கதையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு, இளையராஜா பாட்டு இதெல்லாம் எப்படியா வீட்டுல ஓடுச்சுன்னா சொல்லிடுவாங்க, என்னத்த படம் எடுத்தாங்க இது லூசு, இதுக்குதான் கமலஹாசன் படத்துக்கே போக கூடாது
அப்ப எந்த வெறியில இருந்திருக்காங்க நீங்க. அவரை வந்து ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படின்னா எப்படி சொல்றது, நம்ம மூளை அக்செப்ட் பண்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருச்சு. அப்ப ஏன்னா நம்ம உலக சினிமா இதெல்லாம் பாக்குறதுக்கு நாளாயிருச்சுல. இப்பதானே நம்ம உலக சினிமாக்கெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றது. இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு பீக்ல அது உலக சினிமா எல்லாம் பார்த்துட்டு கமலஹாசனை பார்க்கும்போது அந்த காலத்துல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்ல ப்ரோ. நீங்க ஒரு ட்விட்டர்ல அது சேவ் பண்ணனா தெரியல, குணாவை பத்தி ஒரு 15 த்ரெட் போட்டிருந்தான். 15மே டைரக்டர். ஒவ்வொருத்தவனும் அந்த குணா படத்துக்கு ஒவ்வொன்னு சொல்லுவான். அது இவன் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். 32 வயசுல இருந்தாலும் அதை பண்ணிட்டாரு, நான் இன்னும் நான் பண்ணவே இல்லை ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம்ல இந்த படத்துலயே அதுலயே வச்சிருப்பானாம்ல இவன் பிரேமம் டைரக்டரு. இது பிரேமம் படத்துலயோ இதுலயோ வந்து ஒரு ஃப்ரேம்ல குணா பேக்ரவுண்ட்ல ஓடுமா குணா படத்தோட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. சரியா ஞாபகம் இல்ல, ஏதாவது வந்திருக்கும். அது இப்படி நிறைய பேர் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்பயே. எந்த அளவுக்கு நம்மளே பாருங்க, ரொம்ப வருஷத்துல நானே அதை வந்து விட்டு விட்டாதான் பாத்துருக்கேன், உட்காந்து ஃபுல்லாலாம் பார்த்ததே கிடையாது. சில சீனா தான் பாத்துருக்கேன். நமக்கும் பொறுமை இருக்காது. நம்மளே இப்ப தளபதி படமும் நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்மளே பாருங்க. நீங்க மனசு தொட்டி சொல்லுங்க, நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லுவாப்ல அந்த மீட்டிங்ல லோகேஷ் கனகராஜ் வச்சு தளபதிக்கு போய் தீபாவளிக்கு தளபதி பாக்கலான்னு போய் நின்றோம். பார்த்தா தளபதி குணா ரிலீஸ் ஆயிருச்சு. தளபதிக்கு அங்க நிக்குது கூட்டம். சரி, அப்ப பாதி படம் குணா பாத்துட்டு பாதி படத்துக்கு கூட எந்திரிச்சு வந்து டிக்கெட்டுக்கு கூட்டத்துல நிக்கலாம் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு குணா படத்துக்கு போயிட்டாங்கன்னா. ஆமா, குணா படத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க அம்மாவோட ஆர்ஜே பாலாஜி. அதோட படம் பாதியில நிக்கும் போது வாடா போவான், தளபதிக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அம்மா குணா பாப்போம் வா தளபதி பாப்போம்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா சொல்லிருக்காப்ல, அவங்க ஃபேமிலியோட தான் எல்லா படத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி. அதோட இந்த பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூ நான் நினைக்கிறேன். அப்ப லோகேஷ் கனகராஜ் எல்லாம் நேரம்டா இதெல்லாம் கேட்கணும்னு. ஆமா, நம்மால குணா போனான்ல. ஆமா, ஆளவந்தான் படத்துக்கு தான் லோகேஷ் கனகராஜ் போயிட்டு காலையில தீபாவளின்னு காலையில போனாராம். படம் பார்த்துட்டு சரி திரும்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப போனாரன். அன்னைக்கு தீபாவளி நாள் ஃபுல்லா ஆளவந்தான்லயே போயிருச்சு. அதுதான் என்னோட தீபாவளி மெமரி அப்படின்றாப்ல. ஆமா, இப்ப என்னன்னா ஆக்சுவலா லோக்கி வந்து சட்டையை கழிச்சிட்டு தான் சண்டைக்கு போனோம் சிதம்பரத்துட்ட. ஆமா, நீ விக்ரம்னு ஒண்ணு குடுத்துட்டாப்ல. இல்லன்னா இது பெரிய ட்ரிபியூட்ல ப்ரோ. நீங்க வேற இந்த படம் அங்கிட்டு இங்கிட்டு பயங்கரமா இருக்கு, மார்க்கெட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபெஸ்டிவல் அடிச்சிடும். ஃபெஸ்டிவல்லாம் போகுதான்னு தெரியல. ஆமா, ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போவாங்க. சில டெக்னிக்கலா ஏதாவது கிடைச்சா வாய்ப்பு இருக்கு. காசு ப்ரோ செலவு பண்ண முடியாது. காசே இல்லையே ப்ரோ. இவங்க காசு இல்லாம தானே பட்ஜெட் இவ்வளவு இதுல தரமா பண்ணிட்டு இருக்காங்க. காசு இருந்தா இப்ப என்ன பண்ணுவான் வச்சு பாருங்க. இல்ல ஆக்சுவலா பாருங்களேன், இப்ப இது சௌபின் சாகிரும் இத பார்ட் ஆஃப் தி அவன் தான் பரவா ப்ரொடக்ஷனா அவன்ட்டு தான். ஆமா, பரவா ப்ரொடக்ஷன் அவன் தான். ஓகே, ஆமா பரவா படம் தரமா இருக்கும். பரவாவே இவன் தானே டைரக்ட் பண்ணாரு. பரவா பார்த்தது இல்லையா நீங்க? பரவா டைரக்டர் தானே, துல்கர் சல்மான் கூட வருவானே. துல்கர் பரவா டைரக்டர் வந்து யாரும் தெரியல, டியூக்கி நடிச்சிருப்பான் அதுல. இவன் தான் டைரக்டர் நினைக்கிறேன் ப்ரோ. சௌபின் சாகி தான் டைரக்டரா? ஆமா. ஓகே. ஆனா மேக்கிங் வைஸ் படம் வந்து அல்ட்டியா இருக்கும். இவன் ஒரு படம் எடுத்தாங்க தெரியுங்களா, நீங்க பிச்சை எடுக்கணும் பரவா படத்துல. அந்த அளவுக்கு மேக்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நீங்க அந்த ப்ரொடக்ஷன் அனிமேஷன் காட்டினா இல்ல பரவாயில்ல மஜுவல் வாய்ஸ்ல, அதான் ப்ரோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ஸ். அதே மாதிரிதான் போகும். மிரட்டி விட்டுருப்போம். இது ஏன்னா ஏதோ பரவா படத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு பார்த்தா கடைசியில பரவா ப்ரொடக்ஷன் சொல்லி போடுறாங்க. நான் சௌபின் சாகர் ப்ரொடக்ஷன் தெரியாது. 2வது வாட்டி படம் பார்க்கும் போது ப்ரொடியூசர் பையன் போட்டு 2வது பேரே சௌபின் சாகர் போட்டிருந்தாங்க. ஆமா, ப்ரொடியூசர் பண்ணி அப்ப பாருங்களேன், இந்த மலையாள சினிமா சம்பளத்துக்கு 4% அப்படின்னா சம்பளத்துக்கு வந்து அவங்க எடுக்கிறது வெறும் 0.25 தான். பேலன்ஸ் 3.75 அவங்க ப்ரொடக்ஷனுக்கு தான் போடுறாங்க. ஆமா, தமிழ் நம்ம இத பாருங்க, தமிழ் சினிமா பாருங்களா, 90% சம்பளம் 10% எடுத்துக்க முடிஞ்சா. ஆமா, சும்மா செட்டை போட்டு காரை விட்டு பறக்க விடுறது. இல்ல ப்ரோ, இல்லன்னா தெலுங்குல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து ஆமா தெலுங்குல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து இந்த நொடி நீரம் நமக்கு இருக்கிறது ஒரே குடும்பம் தான். நான் இதெல்லாம் விஜய் டிவி சீரியல்ல பாத்திருக்கேன் டப்பிங்ல. அதுக்கப்புறம் இப்பதான்டா பாக்குறேன். இந்த டப்பிங் பண்ணுவான் இல்ல குண்டூர்காரம்ல, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு.
பாத்தோம் அந்த கேங் தான் நீங்க ப்ரோ. ஆனா இன்னொன்னு சொல்லவா, இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, கொடைக்கானல்ன்றனால முக்காவாசி தமிழ்ல தான் பேசுறாங்க. ஆமா, ரொம்ப நல்ல விஷயம். 50% தமிழ், 50% ஆமா, முக்காவாசி தமிழ்ல தான் பேசுறாங்க. அதுலதான் இன்னொன்னு இது ஓடுனதுக்கு காரணம் இன்னொரு ஒரு இது. ஆமா, சரி தமிழ்ல என்கிட்ட சொன்னாங்க ப்ரோ தமிழ்ல தானே பேசுறாங்க அப்படின்னு. படம் மாதிரி இல்லடா அப்படின்னு. ஆமா, என்னன்னா இது எனக்கு கலீகெல்லாம் இருக்காங்க இல்ல, கூட உலகிறவங்க வந்து ஹிந்திக்காரங்க. சரி, அவங்க வந்து சவுத் இந்தியன் மூவிஸ்னால இந்த தெலுங்கு மூவிஸ் தான். இந்த அல்லு அர்ஜுன், புஷ்பா, இந்த பறந்து பறந்து அல்லு அர்ஜுன், என் பேரு சூர்யா, என் வீடு இந்தியா, இவனுக்கு சரியான ஆள் இல்ல, இந்த ஒன்லி சோல்ஜர், தெரியும் தெரியும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வாரியர் கிங், இந்த சன் ஆஃப் சூரியன், அந்த மாதிரி இந்த மாதிரி பேர் வச்சு தெலுங்கு ஹிந்தில டப் பண்ணிருப்பாங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் சவுத் இந்தியன் மூவி நினைச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வாரணம் ஆயிரம் ரீ ரிலீஸுக்கு கூட்டிட்டு போய் வா உட்காரு பாரு, அதனாலதான் நம்மளாலதான் எது ஹிந்தில இங்கிலீஷ்லயே பேசிக்கிருப்பாப்ல, அதனால சப்டைட்டிலே தேவையில்ல. ஆமா, கௌதம் மேனன் படம்ல எப்படி இருக்கு, ஆசம் மூவி. வா அடுத்து வா, நம்ம கேரளா படம் மலையாளம் படம் இருக்கு, வா போவோம் தள்ளுமலாங்கிற மாதிரி. மஞ்சுமல் பாய்ஸ், வா மஞ்சுமல் பாப்போம் பாத்துட்டு ப்ரோ என்ன மாதிரி படம், இனிமே என்ன பண்ற, தமிழ் படமோ மலையாள படம் பாக்குறேன், ரெண்டு லாங்குவேஜ் விட்டுறேன் மேல இருக்கிறேன். கனடால அப்போ கனடால வரும் சப்தசாகர் சைடு பி, அது ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும், சில இதெல்லாம் ரிவ்யூஸ் வரும், நானே சொல்றேன் அதை மட்டும் பாரு. சும்மா போட்டுக்கிட்டு அதென்ன இந்த படத்துல அதென்ன கண்டிக்கு அதென்ன கைலிக்குள்ள கைய விட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பாட்டு, சல்மான் கான். இது விஸ்வாசம், விஸ்வாச ரீமேக், ஹிந்தி ரீமேக், விஸ்வாச ஹிந்தி ரீமேக். அதுல தெலுங்கு ஹீரோ கூட்டிட்டு வந்து ஆட விட்டுட்டு இருக்கேன். உனக்கே தெரியல தமிழ் எது தெலுங்கு வரமாட்டேன் இருப்பாப்ல ஒரு மச்சோ கேட்டா தங்கு நக்கா அப்படின்னு. ஐயோ ப்ரோ, என்னதான் சொன்னாலும் அதே நேத்து ஆக்சுவலா இது படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்விட் பார்த்தேன். என்னன்னா வந்து இதுல லா சினிமாஸ் தெரியுமில, திருச்சியில பெரிய தியேட்டரு, அந்த லா சினிமாஸ் ஃபுல்லா எல்லா ஸ்கிரீனுமே ஹவுஸ்ஃபுல் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது தியேட்டர்ல இருந்து அபிஷியலா அதை நம்ம இட்ஸ் பிரசாத் பாண்டா வந்து என்ன பண்ணிருந்தாப்புல எடுத்து போட்டிருந்தாப்புல, தயவு செய்து தமிழ் பிலிம் மேக்கர்ஸ் வந்து இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இனி எப்படி இதை நம்ம பீட் பண்ண போறோம்னு தெரியல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து இதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இது ரெக்கார்டு ப்ரோ, இது எப்படி இன்னும் ஒரு படம் வந்து உடைச்சு நம்ம தமிழ் சினிமா கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பிரேமம் வந்து ஒரு படம் ஒரு வருஷம் 300 நாள் ஏதோ ஓடிச்சுனா இல்ல ப்ரோ, பிரேமம் வந்து இதே மாதிரி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு ப்ரோ. நம்ம 200 நாள் ஏதோ ஓடிச்சு நான் சென்னையில ஏதோ ஒரு தியேட்டர்ல. அப்படியா? 200-300 நாள் சொன்னாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆமா. எப்படின்னா டெய்லி அது ஓடுது, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கேங் வந்து பாப்பாங்க. எவ்வளவு கிரியேட்டர் தான் ப்ரோ, ஒழுங்கா சூஸ் பண்ணி ஒழுங்கா இதே மாதிரி கொஞ்சம் கொண்டு போனாங்க ப்ரோ. பார்க்கிங் படம் வந்துச்சு, ஏதாவது பெருசா பேசினாங்களா? ஏன் ப்ரோ நீங்க வேற இன்னொரு படம் பார்க்கிங் விடுங்க, அதோ முகம்னு ஒரு படம் சரிங்களா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்து பயங்கரமா இருக்கும் படம், ஹைலி ரெக்கமெண்டட்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, பார்த்த ஒரு சில நபர்கள். நான் போய் செக் பண்ணி பாக்குறேன், ஒரே ஒரு ஷோ, அதுவும் தேர்டு வாத்து ஒரு தியேட்டர்ல கிடக்கு மதுரையில. இப்படி இருந்தா எப்படி? அதோ முகம்னு ஒரு படம் வேணா அடிச்சு கூட பாருங்க, ரிவ்யூ சூப்பரா வருது. பைரின்னு ஒரு படம் வந்துச்சா ரீசெண்டா, அது அதோட அட்டகாசமா இருக்கு. அந்த மொத்த டீமே வந்து அழுகுறாங்க பிரஷ்ல, ஏன்னா காந்தாரா வரும்போது எல்லா படமும் போய் பாத்தீங்க, ஏன்னா அது சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. படங்கள் வருது ப்ரோ, அந்த குவாலிட்டியான பிலிம்ஸை வந்து இவங்க திருட்டு விசில பாத்துறாங்க. இவளை ஏன் சொல்ல போனா, நம்ம இது தம்பி ஒருத்தன் இருக்கான் என் பக்கத்துல உட்காந்துருப்பான், அவன் என்ன பண்ணிட்டான், என்னோட ஹாட்ஸ்பாட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஹாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சரி ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ண வாடான்னு கேட்டேன். ஆஃப் பண்ணிக்க என்ன இப்படி என்னதான்டா பண்ணேன்னு கேட்டா, லால் சலாம் இல்ல அன்னைக்கு தேதிக்கு வந்து எல்லா படத்தையும் திருட்டு வயசுல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். யாரு? ஏன் நெட்ல வாங்கி ஆடா சண்டாளத்தனமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லெவலுக்கு இருக்கு ப்ரோ. அவங்க அதையுமே வந்து எப்படி சொல்றது, ஓட்டி விட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த படத்தையுமே. இது என்னத்த சொல்றது, ஒண்ணு ஏன் ஷார்ட் பிலிம் ஒரு படத்தை ஓட்டி விட்டு பார்த்து சரி, ஏன் ஷார்ட் பிலிமே 6 நிமிஷம் அதான் ஓட்டிக்கிட்டு இருக்கான், என்னன்னு கதையே இல்ல அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் படம் காமிச்சு அதுதான் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரி போங்கடா, இவன் போய் தெர்மாக்குள்ள வைப்பானா திரும்பினா அடிக்குது.
அது செம்ம இது ப்ரோ. அவன் சரியான ஆளு ப்ரோ அவன். திருப்பி இந்த கொண்டு மாதிரி வந்தாங்கல்ல. அடிக்கடி பேசுங்க ஜி. உள்ளத்துக்கு வச்சிட்டாங்கல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 35 லட்சம் ரூபா இல்ல அவரை தங்கத்தை தூக்கிடுவாங்க ஏதாவது ஒரு படத்துல, கமர்ஷியல் படத்துக்கு யாரும் செத்து ஆமா போட்டுருவாங்க. ஏதாவது தூக்கிட்டு வந்து ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி. ஏதாவது இது ஒரு ப்ரோ ஆமா அரசியல். இவர் வருத்தப்பட்டிருந்தாரு ப்ரோ அந்த படத்துல. தமிழ்நாடு போலீஸ் அவர் நடிச்சிருப்பாப்ல. ஆமா ஆமா, அது பார்த்தேன் ஆமா எமோஷனல் ஆயிட்டாரு. வருத்தப்பட்டிருப்பாப்ல. ஜிபி முத்தெல்லாம் ஒரு ஆளும் கூட்டிட்டு வந்து ஆ, இது பண்றீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்க, கேட்கற சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, நாங்களும் இத்தனை வருஷம் இதுல இருக்கோம்ல, ஆ. எங்களுக்குன்னு ஒண்ணு இருக்க கூடாதா, ஏன் ஒரு இதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாப்ல. நான் பார்த்தேன், இது பார்க்கல, கொஞ்சம் எமோஷனலா பேசினாரு. நான் அதை note எமோஷனலா பண்ணேன். பேசி இப்ப கூட ஒரு மலையாள படம் பண்றேன், அங்க எனக்கு நல்ல கேரக்டர் சார், வில்லனா தான் நடிக்கணுமா சார், கொலை பண்றவனா வில்லனாவே கேக்குறீங்க, அதுலயும் அதே மாதிரி ஒரு வில்லன் ரோல் சார், ஆனா அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, வில்லன் மாதிரி காட்டி அது அங்க இருந்து ஒரு ப்ராசஸ்ல கேரக்டரே மாறும் சார், அந்த மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாப்ல. இல்ல அவரு ரொம்ப ரொம்ப எமோஷனலா பேசினாப்ல. ஒருத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து கிடைக்காம மலையாளத்துலதான் போய் அங்க இருந்து வர வேண்டியதா இருக்கு. சொன்னாப்ல, நீங்களும் பாத்தீங்களோ? நான் பாத்துருந்தேன். மேக்கிங் தான் ப்ரோ. மொத்த படமே வந்து அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல என்ன படம் இருக்கு, பாட்டு எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. டே சரி அவன் டைமே அந்த பணத்தையே கொடுப்போமே, எடுத்துக்காட்டு வா, இதே மாதிரி ஒரு மேக்கிங் ரெடி பண்ணி காட்டுன்னு. ஆனா உண்மையிலே அதான் சொல்ல ஊம படமா பாக்குற படம்னா பிஜிஎம் இருக்கும், பாட்டு இருக்கும், பாட்டு எடுத்துட்டா படமே ஒண்ணுமே, என்னடா பேசுறீங்க, பேசாதான் விவரமா பேசு. ஆமா ஏதாவது பேசணும் அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங்க. நீங்க சொல்ற மாதிரி படம் ஏதாவது நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லைன்னா நமக்கு பெரிய பெரிய என்ன படம் பிடிச்சிருக்குன்னு கேளுங்களேன், பிடிச்சு கேளுங்களேன், ஏப்ரல் 13 ஐயோ ஐயோ இவங்க எல்லாம். ஆனா உண்மையிலே வந்து இது நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போவாங்க கொஞ்சம் செலவு பண்ணி அப்படின்னா, டெக்னிக்கலா சில அவார்ட்ஸ் எல்லாம் குமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேர் 2 வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 10 போறதுக்கெல்லாம் பழனியில எல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க, இல்ல பாத்தீங்களா நீங்க? ஆமா ஆமா பழனியில தான் பயங்கரமா. அதுல ப்ரோ அதுல வந்து ஒரு இது நிறைய பேர் நோட் பண்ணிருந்தேன், நானும் நல்லா பாத்திருந்தேன். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. யாரு இது உள்ள விழுந்தவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. அவன் சொல்லி அவன் வந்து கடவுள் பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு பழனியில வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருப்பான் இல்ல ஹோட்டல்ல. அவ கேட்டிருக்கும் போது மேல இருந்து வர்ற ஒரு ஒளி அதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப ஒண்ணுமே இது ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒரு ஒளியும் வரல, கடவுள் இல்லையா, அப்படி இல்லடா இது ஒரு புரிதல், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருட்டு, இவன் உள்ள போயிருப்பான், மேல இருந்து இவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு வெளிச்சத்துல அவன் இறங்குவான்ல, அது ஒரு மெட்டபோர் வச்சுட்டு திரும்ப பழனியில அதே இடத்துல வந்து சாப்பிடுவாங்க. அப்ப பின்னாடி முருகன் கோயில காட்டி அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நல்லா ஒரு மாதிரி பண்ணிருந்தாங்க ப்ரோ. சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி, எதுவுமே சாப்பிடாம இருக்க சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா முருகர் கோயில் எல்லாம் காட்டி ஒரு இதுல காட்டி பழனியில வச்சு கடவுள் நம்பாதவனையும் கடவுள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள். எப்படி சொல் பேச பேச அப்படியே உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கு. அல்லைய புடிச்சிருச்சு ப்ரோ. எந்த அளவுக்கு ரியலா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அவன் நம்பி இறங்கிருப்பான்னு பாத்துக்கங்களேன் ப்ரோ. நான் இது சொல்றேன் பாருங்க, இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ்ன்னு போடலன்னு வச்சுங்க, படம் வந்து வேற. பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ்ன்னு சொன்னனாலதான் இவங்க எல்லாம் எப்படிதான்ற அந்த ஒரு வெறிதான் உள்ள போய் இதை பண்ணா அப்படின்னு. 600 அடியா ப்ரோ அவன் விழுந்தது. நேத்து கூட பேசிட்டு வந்தோம் படம் முடிச்சு. 600 அடியா 900 அடி? இல்ல அவன் விழுந்தது ஆக்சுவலா 600 அடியா, அந்த ரியலா விழுந்தது 600 அடி. பாத்துக்க 600 அடினா எங்க இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் கூட யோசிக்காம இறங்கிருக்கான் பாருங்க ப்ரோ. கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்காது. நண்பன் இறங்கிட்டாங்க பாருங்க. அதுல ஒரு டைலாக் வச்சிருந்தாங்க இல்ல, யோசிச்சுக்கிட்டியா அப்படி நான் வரலன்னா நீ என்ன பண்ணிருப்ப, நீ இறங்கலன்னா நான் இறங்கிருப்பேன்டா அப்படின்னு. எந்த அளவுக்கு, ஏன்னா கடைசியில பார்த்தனா அந்த சீக்வன்ஸ் 2வது வாட்டி பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு படத்துல டீடைலிங்கா. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அவன் மட்டுமே தனியா காட்சிப்படுத்திட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு காட்சி போயிட்டே இருக்கு, அவனுக்கு மட்டுமே ஒரு கொஞ்சம் நிமிஷத்துக்கு மேல அவனுக்கு மட்டுமே க்ளோஸ் வச்சிருக்காங்க, ஒரு மாதிரி பீச்சம் போட்டாங்கள, ஏதாவது சம்பவம் பண்ண போறாங்க அவனுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆனா படத்துல அதை கடத்தாமே பண்ணிருப்பாங்க. ட்ரெய்லரே வந்து அவ்வளவு கான்சியஸா இருந்தாங்களா கட் பண்றதுல, கொஞ்சம் கூட ரிவீல் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டிலே போட்டிருப்பாங்க ப்ரோ, அந்த கையை தூக்குற மாதிரி எல்லாம் பாத்தீங்க நீங்க? ஆமா ஆமா, கையத்தை போட்டு இழுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதுல கையை கொடுக்குற மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க.
அந்த கயிறு போயிருக்கு, கயிறு வந்து ஒருத்தனை பிடிக்குது, அந்த கையை வந்து இன்னொருத்தன் பிடிக்கிற மாதிரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் பண்ற மாதிரி வந்து எப்படி சொல்றது, மிரட்டி. நான் இன்னும் ஒரு ஒரு ஹிடன் டீடைல்ஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது 120 அடி கயிறு உள்ள போயிருச்சு, இதுக்கு மேல கயிறை கட்டி தான் போடணும். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இதுக்கு மேல போனா ஆக்சிஜன் இருக்காது அப்படின்வாங்க. அப்ப போகும்போது இன்னொருத்தன் வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி, மழை வேற பேஞ்சிருக்கு, கண்டிப்பா உள்ள வந்து காத்து இருக்கும் அப்படின்ற சீனை முன்னாடியே வந்து கன்வே பண்ணிருப்பாங்க ப்ரோ நம்மள்ட்ட. ஏன்னா ஆக்சிஜன் இல்லாம பிளான்ட் வந்து வளராது. அந்த மழை பேஞ்சிருந்துறீங்களா, மழை சொல்லிட்டு சொல்லிட்டா வேயும் பேஞ்ச பிறகு இன்ட்ரோல் பிளாக் விடுறதுக்கு முன்னாடி மழை ஹெவியா பேஞ்சிரும். ஆமா, ஹெவியா பேஞ்சு உள்ள தண்ணி போயிட்டு இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாம் போய் தடுப்பாங்க வைப்பாங்க. தண்ணி போயிட்டு இருக்கும் போது வந்து நம்மளுக்கு இன்ட்ரோல் பிளாக் போட்டுறாங்க. அந்த இதுக்கு முன்னாடி அந்த மழை கொஞ்சம் ஹெவியா பேஞ்சிட்டு இருக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம்ல அந்த இப்ப சின்ன சின்ன அது அங்க குணா கேவ்ல நிறைய இது மாதிரி இருக்கான் ப்ரோ. அதுல அந்த டெவில்ஸ் கிச்சன்ல தான் அவன் விழுந்தது. அது மாதிரி சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் நிறைய இருக்கான். ஒண்ணு ஏறி டங்கு டங்குன்னு குதிப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம், அதுவுமே ஆழமான இதுதான். அப்படி நிறைய இடத்துல புல்லும் புதுரமா இருக்குமா, அது தெரியாதனால அதுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க, கண்ணுக்கு தெரியாதனால. குணா கேவ்னா ஒரே ஒரு இதுதான் இருக்க முடியும். இது மாதிரி நிறைய இடத்துல பள்ளத்தாக்கு இருக்கான். அந்த பள்ளத்தாக்குல எல்லாமே ப்ரோ, அந்த கேவை சுத்தி எங்க குழி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது ப்ரோ. அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சுதான் அடைச்சிருக்காங்க. இப்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் ஆன பிறகு அதை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்படி என்னென்னலாம் வந்து இருக்கோ அதெல்லாம் அவன் டங்கு டங்குன்னு குதிச்சதே பெரிய பள்ளம் தான், அந்த பள்ளத்தை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்படி என்ன அதே மாதிரி ஒரு பள்ளம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப மேட்டருக்கு வரேன். இப்ப என்னன்னா ஷார்ட் அப்படியே கீழே அப்படியே பேனாய் வந்துகிட்டே இருக்கும். உள்ளக்க வந்து ஒரு செடி முளைச்சிருக்கும் ப்ரோ. அந்த நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து ஆக்சிஜன் இல்லாம வளராது. உள்ளக்க கிடையாது, உள்ளக்க ஒரு குகை, அதுக்குள்ள எப்படி ஒரு பிளான்ட் இவ்வளவு பெருசா முளைச்சிருக்கும். அப்ப அதுலயே கன்வே பண்ணிருப்பாங்க உள்ள வந்து அடிக்கடி மழை பெஞ்சு அந்த குழிக்குள்ள தண்ணி போகும், போக போக ஆக்சிஜன் லெவல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத முன்னாடியே கன்வே பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு சயின்ஸா பார்த்தா மழை பெஞ்சிருக்கு தண்ணி போயிருக்கும்னு. ஆனா நம்மளுக்கு ஜெனரல் நாலேஜ் எப்படி பார்த்திருப்பாங்க, ஐயோ தண்ணி போயிருச்சு உள்ளக்க வேற கிடைக்கும் அவன் முங்கிருவானா அப்படின்னு தான் ஜெனரல் நாலேஜ் எல்லாமே பாத்துருப்பாங்க. ப்ரோ நான் பார்த்தது ப்ரோ படமா எதுவுமே இல்ல ப்ரோ. இது அந்த ஃப்ரேம் இருக்கும் போதே கன்வே ஆயிருக்கும்ல நம்ம. ஏன்னா ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நோட் பண்ணிருப்போம்ல, அந்த ஃப்ரேம்லயே கன்வே ஆயிருக்கும். அது போக வந்து இந்த எப்படி சொல்றது, கேங்ல ஒரு கிறுக்கன் இருப்பான்னு சொன்னான்ல, அந்த கிறுக்கன் வந்து கடைசியில காப்பாத்தியும் விடுவான். கடைசியில இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டதே அந்த கிறுக்கன் தான். அவன் தானே உள்ள ஏறி குதிப்பாங்க, சண்டை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா 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 ஆமா, அதுவும் கரெக்ட். ஒரு மாதிரியா இதாயிருவான். சுபாஷ் போயிடா, அவனை பார்த்தாலே பயமா இருக்குங்க இப்ப கூட அவனை நினைச்சாலும். ஒரு மாதிரி ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி, நம்ம ஹாரர் புலி மாதிரி ஆக்கிட்டாங்க. சுபாஷ் போயிடுவான். ஆத்தாடி எனக்கெல்லாம் ஒரு மாதிரி அல்லைய பிடிச்சிருச்சு. அது போக டம்மு டம்முன்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வேற கொடுக்குறாங்க பாருங்க, ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அகுற மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, அதெல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க. திருப்பி ரோப்ப கட்டி இருக்கிறது கீழே வந்து. நான் என்ன நினைச்சேன்னா, இவன் வேமா கார் எடுத்துட்டு மலையில போவான் இல்ல, இவன் ஆக்சிடென்ட் ஆயிரம் நினைச்சேன். நமக்கு கயிறை கட்டி இறக்குறது அது வேற. இன்னொன்னு என்ன நினைச்சேன், எல்லாருமே நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், எல்லாருமே மாட்டிக்கிறாங்க நினைச்சேன் நானும். அப்படிதான் இவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் எங்க இருந்து இப்ப தப்பிச்சுறாங்கன்னு நினைச்சேன். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. அவன் ஆக்சிடென்ட் ஆயிரம் நினைச்சேங்க. அந்த கார்ல சல்லு சல்லு போவாங்கல்ல, அந்த தள்ளுமலா டைரக்டர். ஆமா, அவரு ஆக்சிடென்ட் நினைச்சேன். ஒவ்வொரு தடவை பயமாவே இருந்துச்சு, இவன் செத்துருவானா அவன் செத்துருவானா அப்படின்னு. நான் இதோட ஹைலைட் அந்த மேல வந்து லூஸ் அடிக்கலாம் சொல்லுவான்ல, உள்ள குதிச்சிருவான்னு நினைச்சேன். நான் படம் பார்த்துட்டு இம்புட்டுங்க பக்கத்துல சொல்றாங்க இவன் குதிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதே பார்த்தாங்க. ஏற்கனவே 7:30 போச்சு, இந்த 7:30 வேற வந்து குதிக்குதா அப்படின்னு சொல்லி கடைசியில இன்னொன்னு நினைச்சேன், இவன் குதிக்கலையா திடீர்னு கயிறை பிடிச்சி ஏதாவது இழுத்து ஏதாவது பண்ணிடுவானோ, கயிறு வந்துருமோ அப்படி இதை ஏதோ நினைச்சுட்டு இருந்தேன். திருப்பி ஏதாவது ஒரு ட்ராஜடி இருக்குமோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு. ஏன்னா நம்மளுக்கு படம் வந்து ஒரு சில படங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேக்சிமம் 2 மணி நேரம் ஆச்சு, டைம் பார்க்கலன்னா கூட மைண்ட்லயே கணக்கு ஓடி டைம் ஓடி இப்ப கரெக்டா படம் முடியும். ஆனா இந்த படம் எங்க தொடங்குச்சு எங்க முடியுது எங்க இன்ட்ரோல்னே தெரியல. நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம வந்து அங்கிட்டு இங்கிட்டு யோசிக்கவே விடலையே ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலேயே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் ப்ரோ சொல்லணும். அப்படியே ஆர்ட் ஃபார்ம் கடத்தி இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அங்கிட்டு இங்கிட்டு எதுவுமே எந்திரிக்கவே விடலையே, யோசிக்க கூட விடலையே ப்ரோ, என்ன நடக்குது அப்படின்னு. சட்டு 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 சட்டுன்னு முடிச்சிட்டாங்க. அடி வாங்கிட்டு எப்படி உயிரோட வந்தா நம்புற எனக்கும் தெரியல. அது வந்து நேரா இருக்கிற குழி இல்ல ப்ரோ, அங்கிட்டு டம்மு டம்முன்னு மோதி போற மாதிரிதான் குழின்னு நினைக்கிறேன்.
ஆமா அதான் சொன்ன ப்ளூ பிரிண்ட் கேட்டான்ல ப்ரோ ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்து ப்ரோ இன்னும் வரைக்குமே அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ரேரு. ஒரு சில பேர் வந்து உள்ள இறங்கி இருந்திருக்கலாம் பாக்குறக்காக, இறக்குறதுக்கு பாத்துருக்கலாம். பட் ஆனா வந்து இவனுடைய தாட்ல என்ன வந்துச்சோ அதை கேட்டு இமேஜின் பண்ணி தான் அதை உருவாக்கி இருக்காங்க. அந்த கிராபிக்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், செட்டு அதுலயே செட்டு போட்ட மாதிரி இல்ல இருக்கட்டும். ப்ரோ அவன் உள்ள இறங்குறான்னு சொல்லிருப்பான்ல கொஞ்சம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. அதான் சொல்றேன், இவங்க உள்ள போனவங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி சொன்னதை வச்சுதான் அந்த மாதிரி இருக்கும். செட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் எத்தனை கதைகள் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத கதைகள். இவன் தப்பிச்சனால இவனோட கதை பேசுறோம். இல்லன்னா இவனும் அந்த கேங்ல வந்து 25 பேர்கிட்ட இன்ன வரைக்கும் மாயமாயிருக்காங்க அதுக்குள்ள. டெவில்ஸ் கிச்சன் அப்பவே பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ்காரன் எங்க வந்து இங்க சிக்கனான்னு தெரியல. இங்கிலீஷ்காரன் அதான் எவனோ வந்து உள்ள விழுந்ததுல அதுல இது பண்ணிருப்பான் இருக்கு பேர் வச்சிருப்பான். அதை பத்தி பேச பயந்து கிடக்கு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு துணி உள்ள அங்க ஷூட்டிங்கே போவே இல்லையா ப்ரோ? ஒரு ஷாட் கூட எடுக்கலையா? இல்ல ப்ரோ இருந்த போட்டோ இருக்குல்ல. இல்ல அங்க போயிருப்பாங்க, கொடைக்கானல்லாம் போயிருப்பாங்க. உள்ள போனது உள்ள எவரையும் விட மாட்டாங்க ப்ரோ. உள்ள பேச்சுக்குன்னு கூட விட மாட்டாங்க நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். இவங்க வந்து அங்க உள்ள அந்த வீடியோ போட்டோ அந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடி அதை வச்சுதான் செட்டு போட்டதா கேள்விப்பட்டேன். ஓகே, அப்ப அந்த இது வரைக்கும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த உள்ள ஒரு ட்ரோன் ஷாட் எல்லாம் காட்டினா இல்ல அந்த ரேஞ்ச் அங்கன வரைக்கும் போயிருப்பாங்க. அப்புறம் உள்ள கேவுக்குள்ள வந்து இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் அதை போட்டு எடுத்திருப்பாங்க. அதான் வாய்ப்பே இல்ல. அதை வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ரியலா போட்டோஸ் பாத்தீங்களா? எதோட ப்ரோ? செட்டு வீடியோவா? செட்டு வீடியோ என்ன பார்க்கல ப்ரோ. செட்டு வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. செட் வீடியோ வந்து இது ஆர்ட் டைரக்டருக்கு ஏதாவது கொடுக்கணும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. சினிமாட்டோகிராஃபர்லாம் அந்த இருட்டாவே காட்டியிருக்கேன் பாருங்க. நமக்கு வந்து இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, வெளிச்சமும் தெரியக்கூடாது, மூஞ்சியும் தெரியணும். இவன் ரத்தத்துல கிடக்க அதுவும் தெரியணும். என்ன ப்ரோ? மாஸ்டர் பீஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. நீங்க வந்து ஓவர் ரேட் ஆக்கிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, மனிதர் உணர்ந்துக்குள்ள மனிதருக்காக நல்ல அந்த இதெல்லாம் வந்து தெரிச்சிருச்சு, தேட்டரு வெடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப டெய்லி இன்ஸ்டாகிராம் போனாலே அதே வருதா? இனிமே அவங்க பாருங்களேன், இனிமே பாருங்க ஃபுட் பிளாக் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படித்தான் பாத்தீங்கன்னா இப்படித்தான் போற வாரத்துல அண்ணன் கடையை பார்த்தேன். அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ரொம்ப பாருங்க, இன்னொரு தடவை கவுண்ட் கூட போயிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். ஓடிடி எல்லாம் வந்த பிறகு இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் கிளம்புவாங்க. அவ்வளவு ஒண்ணும் இல்ல இதுல எதுக்கு கொண்டாடுனீங்க அப்படின்னு. சரி, நீ 2 வாட்டி படத்தையும் 4 வாட்டி ஏத்தி பாரு, உனக்கு நல்லா இருந்தா சரிதான். திரும்ப பிடிக்கும் அந்த படம்லாம். பண்ணி விடுங்க ப்ரோ. ட்விட்டர்ல மிரட்டிட்டு இருக்காங்க ப்ரோ, மீம் பேஜ்லாம். ப்ரோ ட்விட்டர் செமையா இருக்கும் ப்ரோ. நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. இதுல அதாவது ட்விட்டர்ல நம்ம இருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் நீங்களும் நம்ம எல்லா சோசியல் மீடியா பேஜ்லயும் இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, முடிச்சுக்கிறோமா? அப்படி ஓகே. ஸோ இதோட அந்த பாட்காஸ்ட் முடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதை வந்து நானும் திரு வீசா அவர்களும் பேசியிருக்கோம். ஸோ சும்மா ஒரு படம் பார்த்துட்டு ஏன் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து எப்படி பேசுவோம்ல, அது மாதிரி 2 பேரும் பேசியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது மூவி லவர்ஸ் இருந்தாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அப்புறமாட்டி யூடியூப் மியூசிக்லயும் வந்து நம்ம பாட்காஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு, பாருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. சரி ப்ரோ, இதோட அந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். ஓகே ப்ரோ, நன்றி.